எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பணியாரம்னாலே அது ஒரு ஸ்பெஷல் டிஃபன் தான். இன்றைக்கி நம்ம 4 வித்தியாசமான பணியாரம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு ரவா பணியாரம் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி 1/4 கப்பு முந்திரி துண்டுகளை போட்டு வறுக்கணும். முந்திரி கொஞ்சம் வறுத்த பிறகு அதில் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ரெண்டும் வறுத்த பிறகு அதே பேனில் 1 கப் திருகின தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுருங்க. ரவை 30 நிமிஷம் ஊறி இருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 கப்பு சர்க்கரை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கடைசியில் வறுத்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதையும் சேர்த்து அந்த ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட பதம் நல்லா கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஒரு பணியாரம் சட்டியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து பணியார சட்டியில் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு செய்யுங்க. ஒரு பக்கம் பணியாரம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி வேக வைங்க. ரெண்டு பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பணியாரத்தை சுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையான இனிப்பு ரவா பணியாரம் தயாராக இருக்குது. இந்த ரவா பணியாரத்தை செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓட்ஸ் பணியாரம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஓட்ஸை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. ஓட்ஸ் 30 நிமிஷம் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச ஓட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் போடுங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவினது சேர்க்குறேன். கொஞ்சம் வேக வச்ச பட்டாணியை போட்டு இப்போ இதில் துருவின முட்டைகோஸை ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு தண்ணியே இல்லாமல் நல்ல திக்காக இருக்குது. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பணியாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணியாரக்கல்ல சூடு பண்ணுங்க. இப்போ எல்லா குழியிலையும் 2 சொட்டு நெய் ஊற்றுங்க.
கல் நல்ல சூடானதும் ரெடி பண்ண மாவை ஊற்றுங்க. 2 பக்கமும் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஓட்ஸ் பணியாரம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்ல சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னிஸோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெஜிடபிள் பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு கடுகு பொரிச்ச உடனே இதில் 1 வெங்காயம் பொடியா நறுக்கி போடணும். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது. இதை போட்ட பிறகு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1/2 கப் பொடியா நறுக்கின பீன்ஸ், 1 மீடியம் சைஸ் கேரட் நல்லா கிரேட் பண்ணி போடணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறியை ஒரு 8 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வதக்கின காய்கறி கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இந்த வெஜிடபிள் பணியாரம் செய்யறதுக்கு நான் ஆப்ப மாவு யூஸ் பண்ணுறேன். வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரம் செய்யறதுக்கு நான் 6-7 பெரிய கரண்டி ஆப்ப மாவு எடுத்து வதக்கின காய்கறி மிக்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கரைச்சிக்கலாம். இப்போ மாவு கரைச்சாச்சு. பணியார மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது பணியார சட்டியை சூடு பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு மாவு பணியார சட்டியில் ஊற்றணும். பணியாரம் ஒரு பக்கம் சுட்ட பிறகு மெதுவாக மறுபக்கம் திருப்பி சுடணும். ஒரு பக்கம் சுடுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். பணியாரம் நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் சுட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி அருமையான வெஜிடபிள் பணியாரம் செஞ்சு நல்லா சூடாக தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பணியாரம் செய்யும்போது இந்த மாதிரி வெஜிடபிள் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பச்சை பயிர் ஊற வைக்கலாம். நான் 280 கிராம் கப்பில் 1 கப் அளவு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற வைங்க. முடிஞ்சால் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். ஆனால் குறைஞ்சதும் 8 மணி நேரம் இது ஊறணும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பயிர் நல்லா உப்பி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து 1/2 கப் உளுத்தம் பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு. இதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இதையும் நல்ல விழுதா அரைங்க. அரைச்சு வச்சிருக்கிற பயிறு மாவோட அரைச்ச உளுந்தையும் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. கலந்த மாவு கொஞ்சம் புளிக்கணும். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 3 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. அடுத்து பணியாரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 சின்ன துண்டு இஞ்சி நறுக்கினது, கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெங்காய கலவையை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பணியார மாவு இப்போ ரெடி. பணியார சட்டியை சூடு பண்ணி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. குழியோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி லேசாக கிண்டி விடுங்க. பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. அப்போ தான் பணியாரம் ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பணியார மாவை ஊற்றுங்க. 3/4 அளவு ஊற்றினா போதும். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை மறுபக்கம் திருப்பலாம். இப்போ மெதுவாக செக் பண்ணி பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ நான் அடுத்த பக்கம் திருப்புறேன். பாருங்க எல்லா பக்கமும் எண்ணெய் போட்டதுனால பணியாரம் ஒட்டாமல் வருது. இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது எடுத்துடலாம். ஆரோக்கியமான பச்சை பயிறு பணியாரம் இப்போ தயார். சூடாக பரிமாறுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.